ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் தகவல் செக்மெண்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாம் எல்லாருமே சரி எம்ப்ளாய்மெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். ஸோ அது எக்ஸ்பிரி ஆனால் எப்படி வந்து ரினியூல் பண்ணுறது ப்ளஸ் அடிஷனல் குவாலிஃபிகேஷன் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிற பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 2020 எக்ஸ்பிரி ஆகிட்டு. ஸோ இந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையில் உள்ள பேஜ். ஸோ இந்த பேஜில் தான் நாம் ரினியூல் பண்ணணும். ஸோ இதோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஸோ இந்த பேஜோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு யூசர் ஐடி கொடுக்கணும். யூசர் ஐடி பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்துருப்பீங்களா அந்த பேஜில் உள்ள ரெஜிஸ்டர் நம்பர்னு ஒன்று இருக்கும், அதான் யூசர் ஐடி. ஸோ பாஸ்வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தாக தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அதான் பாஸ்வேர்டாக ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிப்பீங்க. நீங்கள் மேக்ஸிமம் ப்ரௌசிங் சென்டர் அந்தமாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் தான் கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணுறனாலும் டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க, அதுதான் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு நாம் உள்ளே போய்க்கணும். ஸோ கிளிக் பண்ணிட்டு லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஸோ வந்து பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் இருக்கும், அதில் ஆட் குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா இதுக்கு முன்னாடி நீங்கள் டிகிரி ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷனை இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீழே நான் இதுவரையும் என்னென்ன கம்ப்ளீட் பண்ணணும் அதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன், ப்ளஸ் டிப்ளமாவும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் டிகிரி ஆட் பண்ணோம்னா மேலே உள்ள செலக்ட் எனி ஒன்று இருக்கும்ல, அது ஒன்று போய்ட்டு டிகிரின்னு ஒன்று இருக்கும், ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ அதில் நாம் டிகிரி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் நீங்கள் டெக்னிக்கல் சம்மந்தமாக எதுவும் முடிச்சிருந்தாலோ அல்லது ஸ்கில் சம்மந்தமாக எதுவும் முடிச்சிருந்தாலோ அதையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சர்டிஃபிகேட்டை முடிச்சிருந்தா நீங்கள் இதை கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நாம் ரினியூவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதேமாரி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டு அப்டேட் ப்ரொஃபைலில் போய்ட்டு ரினியூவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்தமாரி ஒரு ஓப்பன் ஆகும் டைலாக் பாக்ஸு. ஸோ அதில் போய்ட்டு ரினியூவல்னு கொடுத்திங்கன்னா ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரினியூவல் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரினியூவல் பார்த்தீங்கன்னா 2023 தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ரினியூவல்னு காட்டுது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராசஸ்ஸு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதேமாரி 4 ஸ்டெப் தான் நம்ம ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்க சிஸ்டத்துலேயே நாமளே ரினியூவல் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்குது அண்ட் ஸோ இதை எப்படி நாம் வந்து சேவ் பண்ணுறது அப்படிங்கிற மற்ற டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஸோ அது ஒன்றும் இல்லை. ஸோ இதை விட்டு வெளில வந்துட்டு நீங்கள் அதில் பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுலன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதில் இந்த நம்பருக்கு பக்கத்துலேயே பிரிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பிரிண்ட்டுன்னு மேலே இந்த சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு PDF மாதிரி ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நாம் தேவைப்பட்ட ஃபோல்டரில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை நம்ம தேவைப்படும் போது பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டீட்டெயில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் இந்த டீட்டெயில் வேணும்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.